அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கவோ தாரை வார்க்கவோ அவசியமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். தவறாக கூறியவர்களை கண்டிப்பதாகவும் பேட்டி. பத்திரிகை செய்தியில் வரும்போது தத்தெடுக்கிறாங்க, அதை தாரை வார்க்கிறாங்க வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறது அப்படிங்கிறது உள்ளபடியே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஏன்னா அதை நீங்கள் அவசரமாக படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கை விடும்போது அதை நீங்கள் ரீசெக் பண்ணியிருந்திருக்கலாம். அது சொல்லும்போது என்ன பண்ணுங்க, வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் அரசியலாக்கப்படுவதாக உயர்நீதிமன்றம் அதிருப்தி. வெறும் விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக பாமகவிற்கு கண்டனம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற சௌமியா அன்புமணி கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் நீதி கேட்டு போராட முயற்சி. யார் அந்த சார் என சந்தேகம் இருப்பதால் நேர்மையான புலன் விசாரணை தேவை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். குறிப்பா யார் அந்த சார்னு எதிர்கட்சியினர்லாம் நிறைய அதெல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறார். மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு நாளை மதுரையில் பேரணி நடத்த பாஜகவுக்கு அனுமதி மறுப்பு. பெண்ணின் தனிப்பட்ட தகவல்களை வெளியிட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று குஷ்பு வலியுறுத்தல். தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா, உங்க மாநிலத்துல இது நடக்கலையா, தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க, அவங்கள முதல்ல தண்டிக்கணும். யார் கொடுத்தது, யார் கொடுக்க சொல்ற, அது சட்ட ரீதியாக தவறுதானே. சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜனவரி 11ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய கண்காட்சிக்கு 150 ரூபாய் கட்டணம். தென்காசி அருகே மேக்கரையில் கன்றுக்குட்டியை கொன்ற சிறுத்தை. தோட்ட பகுதிகளில் நடமாடுவதால் மக்கள் அச்சம். அம்பத்தூர் அருகே குடிபோதையில் வாகனங்களை உடைத்தவர் கைது. தப்பிக்க முயன்ற போது விழுந்து எலும்பு முறிந்ததாக காவலர்கள் தகவல். சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த ஆண்டில் 10 கோடியே 52 லட்சம் முறை பயணம். கடந்த ஆண்டை விட 1 கோடி முறை அதிகம். ஆந்திராவில் கஞ்சா கடத்தி சென்ற காரை நிறுத்த முயன்ற காவலர்கள். மோதிவிட்டு சென்றதில் 2 காவலர்கள் காயம். அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விளக்கம். முகுந்தன் இளைஞரணி தலைவர் என்பதில் மாற்றம் இல்லை என்றும் அறிவிப்பு. அது எங்க உள்கட்சி பேசணும், பேசி அது சரியா போச்சு. பேசணும். அப்புறம் அவரு மறுபடியும் வந்தாரு, பேசணும். அவரு ஒண்ணு அன்னையதான் பொதுக்குழுல அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். அவர் நீடுகிறார் பேச்சே இல்லை. அங்க பொதுக்குழுலே அறிவிச்சிட்டோம். தவறான தகவலை எடிட் செய்து பரப்புவதாக அமைச்சர் மூர்த்தி குற்றச்சாட்டு.
ஆண்ட பரம்பரை சர்ச்சை பேச்சு குறித்த வீடியோ பற்றி விளக்கம். அவர் தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது பரம்பரை, ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுறது முழுசா நீங்க கேளுங்க. தங்கம் விலை ஒரே நாளில் 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 57,440 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கடந்த வாரம் 400 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ பூண்டு 280 ரூபாயாக விலை குறைந்தது. மத்திய பிரதேசத்திலிருந்து வரத்து அதிகரிப்பால் விலை குறைவதாக வியாபாரிகள் தகவல். அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸில் புத்தாண்டு கொண்டாடிய கூட்டத்திற்குள் லாரியை ஓட்டி தாக்குதல். துப்பாக்கிச்சூடும் நடத்தி 15 பேரை கொன்று வரை சுட்டுக் கொன்ற காவலர்கள். அமெரிக்காவின் லாஸ் வேகஸில் டிரம்பின் ஹோட்டலுக்கு வெளியே வெடித்து சிதறிய டெஸ்லா கார். வெடிபொருட்களை கொண்டு வந்து தாக்குதல் நடத்தியது யார் என்று விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியலாக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதி பாமகவின் போராட்டத்தை அனுமதிக்க முடியாது என்றும் கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக சார்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதனை எதிர்த்து பாமக வழக்கறிஞர் பாலு உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் பெண்கள் பாதுகாப்பில் உண்மையாக கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்த நீதிபதி போராட்டம் நடத்தக்கூடிய ஒவ்வொருவரும் பெண்களின் பாதுகாப்புக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்றும் முதலில் தங்கள் மனதில் வைத்து கூறுங்கள் என்றும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தை நீதிமன்றம் விசாரித்து வரக்கூடிய நிலையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என்று குற்றம் சாட்டிய நீதிபதி சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்றும் வேதனை தெரிவித்தார். மேலும் பாமகவிற்கு போராட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என்று கூறி மனுவை நிராகரித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சௌமியா அன்புமணி தலைமையில் பாமக மகளிர் அணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இந்நிலையில் தடையை மீறி போராடுவதற்கு தொண்டர்களுடன் வள்ளுவர் கோட்டம் வந்த சௌமியா அன்புமணியை காவலர்கள் கைது செய்தனர். எத்தனை சின்ன பொண்ணுங்களை காவு வாங்குவாங்க, எத்தனை கல்லூரி மாணவர்களை காவு வாங்குவாங்க. காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி, அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி, தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு, நேற்று கள்ளக்குறிச்சியில போன வாரம் ஒரு பொண்ணு, இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பழி வாங்க போகுது இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரியல. இதுக்கு கேட்க வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க எல்லாரும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம், இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ண வந்திருக்காங்க. எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. போராட்டத்திற்கு முறையாக அனுமதி பெற்றும் கடைசி நேரத்தில் தடை விதித்ததாக சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார். மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு போராடாமல் வேறு எதற்கு போராடுவது என்றும் சௌமியா அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார்.